கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? நல்ல கவுனி, ஃபுல்லா வாசிங்களேன். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? இது பயங்கர மகிமையான ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்திலேயே ஒரு கட்டளையை வைத்திருக்கிறார். அந்த கட்டளைக்குள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். கவனிங்க, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? இது இதனுடைய பேக்ரவுண்ட், இது பின்னணி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆகாய் சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேவாலயத்தை கட்டுகிற வேளையில் அவர்கள் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு ஆலயத்தை கட்டி முடிக்க முடியாத சூழ்நிலையில் தேவன் ஆகாய் தீர்க்கதரிசியையும் சகரியா தீர்க்கதரிசியையும் எழுப்பி தேவனுடைய ஊழியக்காரனாகிய செருபாபேலையும் அவருடைய ஆசாரியனாகிய யோசுவாவையும் நல்லா உற்சாகப்படுத்தி, ஜனங்களை உற்சாகப்படுத்தி தேவாலயத்தை கட்டி முடிப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரங்கள் தான் இந்த ஆகாயும் சகரியாவும். நல்லா கவனிங்க, அதே மகிமையின் தேவன்தான் நாம் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அது அற்பமாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அந்த காரியங்கள் அற்பமாக இருக்கும். நீ எல்லாம் அதை செய்விய அந்த காரியத்தை, இதெல்லாம் உனக்கு வாய்க்குமா? நீ எல்லாம் இந்த காரியத்தை செஞ்சு முடிப்பியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்மளை அற்பமாக பார்க்கறத போல ஒரு காட்சி இருக்கும். உண்மையிலேயே நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது. ரொம்ப அற்பமாக தான் ஆரம்பிப்போம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும்னா, காரியத்தை ஆரம்பிச்சிடுவோம், அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணின உடனே பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் குறுக்க நிற்கும். நின்னதுமே என்ன ஆகிடும் அப்படின்னா, அப்படியே சோர்ந்து போயிட்டு அவசரப்பட்டுட்டோமே, தானே அவசரப்பட்டு கையை வச்சுட்டுமே, ஏண்டா இதில் கையை வச்சோம், ஏண்டா இதில் தலையை நுழைச்சோம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்டன்னாகி போயிட்டு அப்படியே நிற்கிற ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் வெளியில் இருக்கிற ஜனங்கள்லாம் உங்களை பார்த்து கேவலமாக பேசுவாங்க, ஒரு அற்பமாக நினைப்பாங்க. அற்பம் அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு கடுஞ்சொல், ஒரு கடுமையான மனநிலை. மற்றவர்களை அற்பமாய் நினைப்பது, அசட்டை செய்வது என்பது ஒரு தேவன் அருவருக்கிற ஒரு பயங்கரமான மனநிலை. இப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன கேட்குறார் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கூட என்ன பேசுறார் அப்படின்னா, வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை அற்பமாக பார்த்து, உங்களை கேவலமாக பார்த்து, உங்களை சிரித்து ஒரு மாதிரி தூஷணமாக பண்ணுவாங்களே, அவங்கள பார்த்து கேள்வி கேட்கல. ஏய், நீ எதுக்கு நீ அற்பமாக நினைக்கிற ஒன்று? ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? யார் பண்றது அசட்டை பண்றது? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு, நம்மளை பார்த்து கேட்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே நாங்கள் ராஜாக்கள் என்று சொல்லி பராக்கிரமசாலிகளாய் தங்களுடைய பலத்தை பயன்படுத்தி கொண்டு ரொம்ப வேகமாக போகிறான். மனுஷன் என்ன பண்ணுறான்னா, அவன் ஸ்டார்ட் பண்ண உடனே கட வேலைகளை நடத்தி எல்லா காரியத்திலும் ஒரு பயங்கரமான சக்ஸஸை நம்ம கண் முன்னாடியே எடுக்கிறோம். நம்ம அதெல்லாம் சுற்றி பார்க்குறோம். பார்த்துட்டு என்னடா இது, அவன்லாம் அவ்வளோ வேகமாக போகிறானே, எல்லா காரியத்தையும் நடத்துகிறானே, நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்முடைய வேலைகளில் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும்போது, அல்லது ஸ்லோவாக நடக்கும்போது, அல்லது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த நாளை நம்ம ஆரம்பித்த நாளை நினச்சி அப்படியே நொந்துக்குவோம். என் காரியம் வாய்க்கலையேன்னு சொல்லி. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், அந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தங்களை நம்பி, தங்களுடைய பலத்தை நம்பி ஆரம்பித்து ஓடுறான். உண்மையா இல்லையா? அவங்ககிட்ட நல்லா காசு இருக்குது. சப்போஸ் காசு இல்லைன்னா கூட திடீர்னு ஒரு ஃபோன் அடித்தா போதும்,
பணமெல்லாம் வண்டியில் வந்து கொட்டும். உதவிகள் எல்லாம் பல இடங்களில் அவன் கையில் வச்சுக்கின்னு ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் நீ ஆரம்பிச்சது உன்னை அழைத்தவரை நோக்கி பார்த்து. ஆமேன்னு சொல்லாமா? என் கர்த்தர் என் கூட இருப்பாரு, என் கர்த்தர் நடத்துவார்னு ஜெபம் பண்ணி தானே ஆரம்பிச்ச. எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி தானே ஆரம்பிக்கிற. ஆனால் இப்போ அப்படியே அற்பமாய் போகுது, அப்படியே ஸ்ட்ரகிளாக போகுது, கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னு பண்ண உடனே ஏன் சோர்ந்து போயிட்டு அந்த நாளை நீ அற்பமாக நினைக்கிற? கர்த்தர் சொல்றாரு, நல்லா கவனிங்களேன். ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? உன்னை அழைத்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உன் மேல நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை நீ வெறுத்துட்டாரோ? நான் எதனா பாவம் பண்ணிட்டேனோ? எனக்கு 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 புரியாத ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நிறைய பேர் நான் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அப்பப்போ சொல்லுவாங்க, நான் எதுவும் தப்புன்ட்டனோ, அது எனக்கு புரியவே இல்லை. நம்ம கிட்ட ஒரு நீதி இல்லை, அதை புரிஞ்சுக்க தயவு செய்து. அல்லேலூயா. நம்ம கிட்ட ஒரு நீதி இல்லை. நம்முடைய நீதியை பார்த்து அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருந்தாருன்னா நம்முடைய உயிரே இருக்காது முதல்ல. ஆமேனா? நம்முடைய நீதியை பார்த்து கர்த்தர் நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார்னா நம்ம யாருமே பூமியில் உயிர் வாழ முடியாது. அவருடைய கிருபை நம்மை வாழ வைக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ செருபாபேல் தான் அஸ்திபாரம் போட்டாரு. செருபாபேல் சரி அப்படியே ஏறக்குறைய ஒரு 7 வருஷம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த தேவாலயம் கட்டல. இப்போ ஒரு தூக்கு நூலை எடுத்துக்கின்னு போறாரு. தூக்கு நூல் நம்ம பாஷையில் சொன்னா அதுக்கு என்ன பேர்? அதுக்கு தூக்கு நூலுக்கு வட்டுக்குண்டு இருக்கு இல்லையா? அதை எடுத்துக்கின்னு கட்டலாம் அப்படின்னு யோசுவா என்ன பண்றாருன்னா, அப்படியே தாவீதின் வம்சத்தில் வந்த யோசுவா அந்த தூக்கு நூலை எடுத்துக்கின்னு அப்படி போகும்போது பயங்கர பிரச்சனை. அப்படியே ஒரு மாதிரி ஆவறாரு. சில வேளைகளில் நாம் நிறைய திட்டங்கள் போடுவோம். ஆண்டவரே இந்த காரியத்தெல்லாம் நீங்க வாய்க்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் தான் நம்ம உற்சாகமா ஆரம்பித்தோம். எப்பவுமே ஒரு காரியத்தை சொல்ற கவனிங்க, தேவன் துன்மார்கருக்கு தேவன் அல்ல, அவர் நீதிமான்களுக்கு தேவனா இருக்கிறார். ஏன் தெரியுமா? துன்மார்க்க என்ன தெரியுமா சொல்ற? அவருடைய கிருபையை அசட்டை பண்றான். அவர் தான் எல்லா காரியத்தையும் வாய்க்க சேர்த்து அவன் தாம் பலத்தை நம்புறான். ஆனால் நீங்களும் நானும் நம்மை உண்டாக்கின தேவனை, ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், நம்மை உண்டாக்கின கர்த்தரை நம் கண் முன்னாடி வைத்து ஆரம்பித்து காரியங்களை வாய்க்க செய்கிறோம். அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் மேல நான் சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமே. உன் மேல நான் சந்தோஷமா இருக்கிறேன். நல்லா கவனிங்க. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க மேல மனமகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நிறைய விஷயமா நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிச்ச காரியத்தெல்லாம் கொடுத்து நல்லா அவங்கள உற்சாகப்படுத்தி அப்படியே பயங்கர மகிமையாக வைப்போம். ஆனால் அவங்க நம்மளை வெறுப்பேற்றிட்டாங்கன்னா, சி போடா அவன் நம்மனா சேர்த்து போ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மனம் நொந்துக்குவோம். உண்மையா இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடுறதுக்கு, உன்னை வெறுக்கிறதுக்கு, உன்னை தள்ளாட விடுறதுக்கு நான் உன் மேல மனத்தாங்கலாம் இல்லை, நான் உன் மேல மன மகிழ்ச்சியா தான் இருக்கிறேன். யோசுவாவே, நீ தூக்கு நூலை பிடிச்ச இல்ல, இந்த வேலை செய்யறதுக்காக நீ எழுந்த இல்ல, அதை என் கண் பார்க்கிறது. ஆமேனா? அந்த காரியங்களை நடத்தி முடிக்கும்படியாய் உன் மேல நான் மன மகிழ்ச்சியாய் தான் இருக்கிறேன். ஆமேன். தைரியமா காரியத்தை நடத்துங்க. தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் உற்சாகமாய் முன்னேறி ஓடுங்க. கர்த்தர் சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தை நீ அசட்டை மட்டும் பண்ணிடாத. அசட்டை இருக்கு இல்லையா? அசட்டை அது பயங்கர கொடூரமான பாவம். அது அசட்டை அப்ப அவங்க மேல நம்பிக்கைலாம் இருக்காது. அப்படி ஒரு மாதிரி தூஷித்து தள்ளுறது, ஒரு பொருட்டாவே எண்ணுவது இல்லை. உன்னை அழைத்தவர் சர்வ வல்லவர். ஆமேனா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை அழைத்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உன் பக்கத்தில் இருக்கும்போது எதுக்கு சோர்ந்து போற? எதுக்கு சோர்ந்து போற? அவிசுவாசமான வார்த்தை வேற, உன் வாயில வர அவிசுவாசமான வார்த்தை. அப்ப சர்வ வல்லவர் நீ எப்படி அசட்டை பண்ணலாம்? கர்த்தர் கேட்கிறேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உண்டானது ஒன்றும் என்னாலே அல்லாமல் உண்டாகவில்லை. நீ பார்க்கிற ஒவ்வொன்றும் நான் உண்டாக்கினது. என்னை எப்படி நீ அசட்டை பண்ணலாம்? உன் மேல் நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறியோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என்னை எப்படி நீ அசட்டை செய்யலாம்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட மகிமையின் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற இந்த வேளையில நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? உன் மேல நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வாசிக்க. அப்ப அற்பமான ஆரம்பத்தினாலை
யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும். நல்லா கவனிங்க. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள். கண்கள் என்பது எதை குறிக்குதுன்னு பார்த்தோம். கண்கள் என்பது எதை குறிக்குது? ஆளுகையை குறிக்கிறது. ஆளுகையை குறிக்கிறது. பூமி எங்கு சுற்றி பார்க்கிற நமது ஆண்டவராக இயேசு ராஜாவுடைய 7 கண்கள். நல்லா கவனிங்க. எத்தனை கண்கள்? 7 கண்கள். 7 என்பது பரிபூரணம். பரிபூரணமாய் பிதாவாகிய தேவன் அவருக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். காரணம், என் ஆண்டவர் ஜெயங்கொண்டவர், ஜெயமெடுத்தவர். எதற்காக அவர் ஜெயமெடுத்தார்? நான் எந்த இடத்துல தோற்று போய், எந்த இடத்துல மனம் கசந்து கண்ணை கசக்கின்னு நிற்கணுன்ற அவசியம் இல்லை. என்னுடைய வெற்றிக்காகத்தான் அவர் ஜெயமெடுத்திருக்கிறார். அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். நான் ஆராதிக்கிற என் கர்த்தர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். ஏ யோசுவா, அன்பான சகோதரனே, சகோதரியே, என் வல்லமை உனக்கு தெரியலையா? என் வல்லமை உனக்கு தெரியலையா? நான் யார் பக்கம் இருக்கிறேன் தெரியுமா? யான் பலத்தை நம்பி நான் ஓடுறானே அவன் பக்கம் அல்ல, அற்பமான உன் பக்கம் தான் நான் நிற்கிறேன். கையை தட்டி மகிமை செலுத்தலாமா? என் கண்கள், என்னுடைய 7 கண்கள். அப்ப நான் கர்த்தருக்கு 7 கண்ணா அப்படின்னு எழுத்தின்படி இருக்கக்கூடாது. ஆளுகை செய்கிறவராகிய நான் என் கண்களை உன்மேல் வைத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் நான் தான். அதனால நல்லா கவனிங்க. பூமி எங்கு சுற்றி பார்க்கிறவைகளாகிய அவருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்குது. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. நான் எப்படி ஆகல வீட்டை கட்டிட மாட்டேனா, எப்படி ஆகல என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற மாட்டினா, எப்படி ஆகல என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற மாட்டேனா, அல்லது என் உடம்புல ரொம்ப பிரச்சனை இருக்குது, ஆனா என்னால இந்த உடம்புல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியல, அப்படி ஜானியார்னா முழஞ்ச இருக்குது. இது நிறைய பேர் சொல்லிக்கினே இருக்கிறீங்க. தயவு செய்த வார்த்தையெல்லாம் விட்டுருங்க. இருக்கிறதுலயே பயங்கர பொல்லாப்பு, தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்குமே ஆனால் உன் வாயிலிருந்து முடியாது. வேஸ்ட்டு, அவள்தான் முடிஞ்சு போச்சு, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், என்னால் முடியாது, நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோமே, அந்த காரியம் மட்டும்தான் தேவனை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான காரியம். நீங்களும் நானும் தேவனை துக்கப்படுத்துவோம் அப்படின்னா எங்க தெரியுமா துக்கப்படுத்துவோம்? நம்முடைய தேவன் பரிபூரணர், சம்பூரணர், மகிமையின் கர்த்தர். அவர் தம்முடைய பிள்ளைகள் வேதனைப்படுவதை அவரால் ஒரு வினாடி கூட பார்க்க முடியாது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்காக நான் இருக்கிறேன், நீ செய்கிற உன் வேலையை, உன் கையில் இருக்கிற இந்த வேலையை என் கண்கள் சந்தோஷமா பார்க்குதுப்பா. ஆமேனா? எவ்வளோ சம்பாதிக்கிற? நல்லா கவனிங்க. நம்மளை எப்படி தெரியுமா எடை போடுவாங்க? எப்படி தெரியுமா எடை போடுவாங்க? ஏய் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, என்ன வேலை செய்கிற அப்படின்னுவாங்க. நம்ம சொல்கிற வேலையை வச்சே அவங்க கால்குலேட் பண்ணிக்குவாங்க. இவன் இந்த வேலை செய்கிறான்னா இவன் மாத வருமானம் இவ்வளோ தான், இதில் எவ்வளோ சாப்பிடுவான், பிள்ளைங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவான், இவன் எப்படி ஒரு வீட்டை கட்டுவான், இவன் எப்படி ஒரு வாகனத்தை வச்சு இவன் லைஃப்பை எப்படி பண்ணுவான்ற மாதிரி நான் பார்த்துட்டு இது அவங்களே ஒரு செகண்டில், ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் அவங்க என்ன பண்ண கால்குலேஷன் பண்ணி அப்படியே அற்பமாய் நம்ம பார்ப்பாங்க, அற்பமாய் பார்ப்பாங்க. நான் இப்போ சொல்கிறேன், நம்முடைய கர்த்தர் யார் பக்கம் நிற்பார் அப்படின்னா, யார் யாரெல்லாம் மனுஷர்களால் அற்பமாய் எண்ணப்படுறாங்களோ அப்படியே சக்குன்னு பக்கத்தில் நின்றுவார். அவருடைய மகிமையின் கண்கள், அவருடைய பரிபூர்ணமான கண்கள் அப்படியே நம்முடைய கூர்ந்து கவனிக்கும். நீ நினைக்கலாம், ஆண்டவரே இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிகளில் அல்லது பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் இன்றைக்கி பக்கத்தில் சென்னையில் பயங்கரமாக பெரிய வேலை செய்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, பெரிய பெரிய வீட்டை கட்டலாம், இல்லை பெரிய அவங்க லைஃப்பெல்லாம் பயங்கரமாக எடுத்துக்கிட்டு போகலாம். இன்றைக்கி நான் ஒன்றும் இல்லையே, ஏதோ என் கைத்தொழிலை நம்பி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் சொல்கிறார், அவரை நம்பி நீ வந்திருக்கிற. ஆமேன் சொல்லாமா? கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் உன் கையில் இருக்கிற உன் கை வேலையை, உனக்கு என்ன தெரியும்?
உனக்கு என்ன தெரியும்? அதை கூர்ந்து கவனிக்குது. அதுவும் எப்படி பார்க்குது? சந்தோஷமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இப்ப புரிஞ்சுக்கணும், நீ எப்படி என்ன அசட்டா பண்ணலாம். கர்த்தர் இன்னைக்கு பதில் சொல்லிட்டு போய், பதில் சொல்லிட்டு போங்க ஆண்டவர்கிட்ட. யார் என்னை அசட்டா பண்ணலாம்? உன்னை அழைத்தவருடைய பவர் தெரியலையா உனக்கு? என் 7 கண்கள், நான் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்குறேன். உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, பெரிய தாளந்து இல்லை, பெரிய வரங்கள் இல்லை, ஊழியத்தில் ஒன்றுமே இல்லை. ஏதோ கர்த்தரை அழைச்சிட்டாருன்னு போகிற எல்லா பெரிய பெரிய ஆட்கள்லாம் பயங்கர நல்லா ஃபேமஸாக நல்லா டாப்பில் போய் நிற்கிறாங்க. ஒரு விஷயத்தை சொல்கிற கவனிங்க. தாம் பலத்தை நம்பி, தனக்கு இருக்கிற வல்லமையை நம்பி, தனக்கு இருக்கிற தாளந்தை நம்பி ஓடுறவன் சர்ன்னு ஸ்பீடாக போவான். ஆனால் முடிவை பார்த்தோன்னா அவனுக்கு இருக்காது. முடிவு நல்ல முடிவு அவனுக்கு இருக்காது. ஆனால் உனக்கும் எனக்கும் கர்த்தர் நல் முடிவை வைத்து கொண்டு ஆரம்பத்தை அற்பமாக ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி, எதுக்கு தெரியுமா? ஏன் ஆரம்பத்தை அற்பமாக தெரியுமா? அப்போ தான் நீ பெறப்போகிற வெற்றியினுடைய அந்த மகிமை உனக்கு புரியும். அதனுடைய வலி உனக்கு தெரியணும். அந்த வலியை உன் மனசுக்குள்ளே கொடுத்து, நான் தான் உனக்கு எல்லாத்தையும் செய்கிறவர் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தரே உன் பக்கத்தில் இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து, உனக்காக நான் எவ்வளோ பெரிய மகிமை வைத்திருக்கேன் என்பதை பார் என்பதை உன் கண்ணில் காண்பிக்கிறதுக்காகத்தான் அந்த காரியம் அற்பமாய் காணப்படும். உங்ககிட்ட இருக்கிறது அவ்வளவுதான், அற்பம்தான், சம்பாதிக்கிறது கொஞ்சம் தான். ஒரு அடிப்படை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியவில்லை. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பக்கத்தில் ஏற்ற வேலையில் என் கரங்களை உன்னை உயர்த்த ஆரம்பிக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. உன் வேலையை பற்றி எல்லாரும் அற்பமாக சொல்லுவாங்க. இதுதான் உன் வேலையாடா, இதை வச்சு நீ என்ன பண்ணுவேன்னு. ஆனால் உன்னை அழைத்தவருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆமென் சொல்லாமா? உன்னை அழைத்தவருடைய கரங்கள் உன்னை உயர்த்துவதற்காக அழைத்திருக்குது. ஆனால் கர்த்தருக்கு இருக்கிற ஒரு பெரிய துக்கமே என்ன தெரியுமா? நீ என்ன அசட்டை பண்ணுறியேடா. உலகத்தில் இருக்கிறவன் தான் நல்லா வல்லமை இருக்கணும், இவனுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க கூட தான் உட்காந்து பேசுவான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க ஆளுக்கிட்ட கொஞ்சம் பேசுவாங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம கூட பேச்சு கூட கொடுக்க மாட்டாங்க, அசட்டா பண்ணிட்டு போயிடுவாங்க. மனுஷனுடைய இயல்பு என்னன்னா பெருமையை தேடின்னு ஓடுவான். என் ஈக்குவல் இருக்கிறது நான் பேசுவேன், அவங்க கூட நான் பழகுவேன் அப்படின்னு. ஆனால் சில எளிமையான மனுஷங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா சகஜமாக பழகுவாங்க. அதே போல் நீ உள்ளே வந்துக்குன்னு என் சர்வ வல்லமையை, என் ஜெயத்தை, என் வெற்றியை நீ அசட்டை பண்ணிட்டு நீ சோர்ந்து போய் உக்காந்துக்குன்னு உன் வாயில் அறிக்கை செய்கிறியே. சின்ன வியாதி இருக்கும், செத்துருவனா அவள் தான், நான் இருக்க மாட்டேன், நான் எப்படியே செத்துருவேன். உங்களை அது என்ன தெரியுமா? பழிவாங்கிற எண்ணம். ஆமென். யாராவது உங்கள் வீட்டில் சண்டை போட்டுக்கின்னு நான் முதல்ல சாவறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? உங்களை பழி வாங்குறாங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற மெம்பரில் கணவனோ நிறைய தற்கொலைகள்லாம் பழி வாங்குவதற்காகவே நடக்கிறது. நான் யாருக்கோ பேசி கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தர் தெரியும் இல்லையா, வீட்டில் மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை. அவர் என்ன பண்ணார், ஆதார் கார்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கின்னு அரக்கோணம் லைனில் போயிட்டு ட்ரெயினில் விழுந்து மரித்து போனதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. நிறைய குடும்பங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கணவனை பழி வாங்குவதற்காக மனைவிகள் தற்கொலை, அதே போல் மனைவிகளை பழி வாங்குவதற்கு கணவனுடைய தற்கொலைகள். ஏன்னா நான் எல்லாமே நீ எப்படி வாழ்ந்துடுறா பார்க்கல. ஏன்னா அவங்களுடைய லைஃபே போயிடுது இல்லையா. அதே போல் தான் பிள்ளைங்க மற்றவர்கள் எல்லாம் அந்த வார்த்தை வருதுன்னாவே நம்மளை பழிவாங்க நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சொல்றாரு, உன்னை அழைத்தவர் நான், இந்த உலகத்தில் உன்னை பிறக்க செய்தவர் நான். நீ எப்படி என்னை அசட்டை பண்ணலாம்? என் வல்லமையை பார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். செப்பனியாவின் புத்தகத்தில் செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர்
உன் நடுவில் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்த முடியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் உன் குறைகளை பார்த்து, உன் பாவங்களை பார்த்து உன் மேலே எரிச்சலாய் உன்னை தள்ளி விடுவார்கள். ஆனால் உன்னை அழைத்திருக்கிற உன் கர்த்தர் உன் பேர்ல உன் மேலே அவர் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் உன் பேர்ல எப்படி இருக்கிறாராம்? கம்பீரமா இருக்கிறார். உன்னை மகிழ்ச்சி படுத்தும்படியாய் அவர் உன் மேல மகிழ்ச்சியா இருக்கிறார். உன்னை ஆனந்தப்படுத்தும்படியாய், உன் சூழ்நிலையை மாற்றும்படியாய் கர்த்தர் உன்மேல மன மகிழ்ச்சியா இருக்கிறார். ஆனால் நீ தான் இவ்வளவு நாள் அவர் அசட்டை பண்ணிக்கின்னு சோர்ந்து போயிட்டு எதிர்மறையான வார்த்தைகளை பேசி, என்னடா எக்ஸாம் என்ன எழுதுனியா, தேர்வியா புட்டுக்குவியா, ரொம்ப கேவலமா கேட்பேன், தேர்வியா புட்டுக்குவியா. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அப்படிப்பட்ட ஆட்களை விட்டு தூரம் வந்துருங்க. எப்பொழுதுமே எதிர்மறையா ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்களை விட்டு தூரம் வந்துருங்க. தேவனால் எதிர்மறையை, தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்மறையான காரியங்களை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவர் அதை அனுமதிக்கவே மாட்டார். ஒன்றும் இல்லை, உன்னை கர்த்தர் உயர்த்துவார், உன்னை பலப்படுத்துவார். நல்ல ஆசீர்வாதமான வாக்குதத்தமான வார்த்தைகளை சொல்லுங்க. தேவன் உன் பேரில் எப்படி இருக்கிறாரா? மகிழ்ச்சியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவரை மட்டும் அசட்டை பண்ணாத. என்னை அழைத்தவர் சர்வ வல்லவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அழைத்த இயேசு ராஜா எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். ஆமெனா? அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீ ஆரம்பத்தை என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. என்னை அழைத்தவர் இந்த காரியத்தை ஆக்கும்படி, வாய்க்க செய்யும்படி என்னை அழைத்த என் கர்த்தர் சர்வ வல்லவர். அதை நிச்சயமாய் செய்து முடிக்க அவர் வல்லமை உடையவர் என்பதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஆரம்பம் அற்பமா இருக்குன்னு சொல்லி நீ சோர்ந்து போகாம, ஆரம்பத்தை பார்க்காம உன்னை அழைத்தவரை நீ பார்க்க வேண்டும். ஆமெனா? உன்னை அழைத்தவர் அதை சம்பூர்ணமடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அநேக பேர் என்ன பண்றோம்னா, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோம். அப்படி சோர்ந்து போக ஏன் காரணம் என்ன தெரியுமா? ஏன் சூழ்நிலையை பார்க்குறோம் தெரியுமா? எடுத்து வாசிங்களேன். இந்த துன்மார்க்க ஜனங்கள் அவங்க செய்கிற காரியமெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வேகமாக செய்வாங்க. ஆரம்பமே பார்த்தீங்கன்னா அதிரடியாக இருக்கும். 37ஆம் சங்கீதம் திருப்பி கொள்ளுங்களேன். 37ஆம் சங்கீதத்தில் அதில் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. எல்லாம் கவனிங்களேன், நல்லா கவனிங்களேன். இதான் ரொம்ப முக்கியம். ஏன் இன்னைக்கு கர்த்தரை அசட்டை பண்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கவனி. ஏன் இன்னைக்கு கர்த்தரை அசட்டை பண்றோம்? அவர் தான் என்னை அழைத்தவர். அவருடைய 7 கண்கள் பூமி எங்கு சுற்றி பார்க்கிறது. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவனால் உயர்த்தப்பட்டவர். அவருடைய ஓங்கிய புயம் என்னை அழைத்திருக்கிறது, என்னை நடத்துகிறது என்கின்ற விசுவாசத்தில் வந்திருக்கிற நாம் கர்த்தரை அசட்டை பண்ணுவதற்கு காரணம் என்ன? எல்லாம் இன்னைக்கு உங்களை தான் கேள்வி கேட்டுக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு கர்த்தரை அசட்டை பண்றதுக்கு காரணம் என்ன? ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்ட அது அற்பமா இருக்குது. ஏன்னா காரிய சித்தி உள்ளவனை நோக்கி பார்க்கிற. காரிய சித்தி உள்ளவன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லாம் கையில் வச்சுக்கின்னு, கையில் எல்லா காசு பணத்தை வச்சுக்கின்னு பிளான் போட்டு எல்லாத்தையும் பட்டுன்னு முடிக்கிறதுக்கு ஓடுவான், பிரயாசப்பட்டு ஓடுவான். அவனை நீ பார்க்குற, என்னடா அந்த மனுஷன் எனக்கு பின்னாடி ஆரம்பித்தான், எல்லாத்தையும் பட்டுன்னு முடிச்சிடுறான். அவன் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தோன்னா வேற மாதிரி போயினுக்குது, நான் இன்னும் வேகத்தை தான் நான் வந்து போயிருக்குது அப்படி சொல்லிட்டு சர்ச்சுக்கு போய் மட்டும் என்ன, ஆண்டவரை தேடி மட்டும் என்ன, பாஸ்டர் கிட்ட போய் சொல்கிறீங்க, பாஸ்டர் சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா ஜபம் பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது எங்க பாஸ்டர் ஜபம் பண்ணிங்கன்னு தான் அது சொல்லும் போதே ஜபம், அதான் அசட்டை. அது ரொம்ப பரிதாபங்க. நம் தேவன் அன்புள்ளவர், உன் மேல அன்பா இருக்கிறார், உன் மேல மனமகிழ்ச்சியா இருக்கிறார். ஆனால் ஏன் அவர் ஆரம்பம் அற்பமா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆரம்பம் அற்பமா இல்லைன்னா, நல்லா கவனிங்க, உனக்கு ஆரம்பம் அற்பமா இல்லை, நீயும் துன்மார்க்க, நீயும் கர்த்தரை அறியாதவன். அவன் தான் பலத்தை நம்பிக்கின்னு அது மேல கண்ணை வச்சு ஓடிங்கிறான். உன் காரியம் ஆரம்பம் அற்பமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீ கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிற, உன்னை நீ நம்பல. எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சுக்க முடியுது? ஆமேன்னு சொல்லாமா? ஏன்னா நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை.
அவன் அவன் காரிய சித்தி உள்ளவன். நீ என்ன பண்றனா அவனை நினைச்சு 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 அப்படியே ஜபமே பண்றது கிடையாது. ஏன் என்ன ஜபம் பண்ணி மட்டும் என்ன? அவன்லாம் போய் விக்கிரகாரனை பண்றான். நான் ஜீவனுள்ள தேவன் தான் ஆராதிக்கிறேன் தான் பேரு, எங்க வாய்க்குது? அப்படித்தானே ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனா பார்த்து எரிச்சலா இருந்து என்ன அசட்டா பண்ற, நான் உன் மேல மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆமெனா? உன் மேல வச்சிருக்கிற அன்பு நான் குறையல. ஆனா ஒரு காரியத்தை நான் புரிந்து கொள், உனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம், அவன் தான் மாம்ச பலத்தை நம்புறான், நீ என் வல்லமையை நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆமெனா? அதனால அந்த காரிய சித்தி உள்ளவன் மேல ஒரு சிந்தையை வைக்காத, இல்லையா? அவன் விதைக்கிறதெல்லாம் பார்த்தனா பயங்கரமா விளைஞ்சிடும், நல்லா நல்லா விளைஞ்சி நல்லா செழிப்பா இருப்பான். நீ என்ன பண்ணுவ? அவனை பார்த்து வச்சுக்கின்னு நீ நம்ம மட்டும் ஆண்டவருக்கு சமூகத்துக்கு போய் மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்ற வார்த்தையை நீ அறிக்கை பண்ணிக்கின்னு. நேற்று கூட ஒருத்தரை நான் பார்க்குறேன், ஒருத்தர் பஜாரில் பார்த்தவரை பார்த்துட்டு, ஐயா நான் சர்ச்சைக்கு போய் நிற்கிறேன் ஐயா. சரிங்க போங்க, தொடர்ந்து போங்க. எங்க அவர் சொல்ல எங்க ஐயா ஒரே பிரச்சனையா குடும்பத்தில்? இல்லைங்க ஆண்டவர் மாற்றிடுவாருங்க, நீங்கள் சர்ச்சைக்கு போங்க. இல்லைங்க எங்கள் பாஸ்டர் தாங்க சொல்கிறாரு. எங்க மாறுது சில பாரு. ஓகே, சில பேர் வாயை திறந்தாவே என்ன பண்றது இல்லை, தேவனை உயர்த்துறது கிடையாது. மாறாக இவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனை அசட்டை பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகளை பேசி பேசியே கர்த்தரை துக்கப்படுத்துறாங்க. ஆனால் தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற ஒரே ஒரு மகிமையான சத்தியம், நீ அவனை பார்க்காத, உன் அற்பமான ஆரம்பத்தையும் பார்க்காத, இதை ஆரம்பித்தவர் ஆகிய என்னை நோக்கிப்பார். உன் மேல உன் கையில இருக்கிற அந்த தூக்கு நூல், உன் வேலைய அது போதும், நான் இருக்கிறேன். நீ பெருசா சம்பாதிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. காரணம், இந்த அற்பமான ஆரம்பம் ஆசீர்வாதமாக சம்பூர்ணமாக மாற பண்ணுகிறவர் நான் என்பதை நீ அறிந்து கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்லாமா? அப்ப அற்பமான ஆரம்பத்தை நீ என்ன பண்ணாத, அசட்ட பண்ணாத. காரணம் என்ன சொல்றாருங்க? இதே 37வது சங்கீதத்தில் 35 வாசிக்க பார்க்கலாம். 35 கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்கனை கண்டேன், அவன் தனக்கு ஏற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தழைத்திருந்தான். தழைத்தவனா இருந்தான். எப்படி இருந்தானா அவன்? உனக்கு என்ன பிரச்சனை? அவன் மட்டும் செழிப்பா இருக்கிறானே, நான் கர்த்தரை நம்பித்தானே எல்லாத்தையும் ஆரம்பிச்சேன். அவன் துன்மார்கன் என்று கர்த்தர் சொல்றார். எல்லாம் கவனிச்சுங்க, அவன் துன்மார்கன். நீ என்னால் அழைக்கப்பட்டவன், உனக்கு நான் பலனாயிருக்கும்படி நான் உன்னை அழைத்திருக்கிறேன். என்னுடைய 7 கண்களும் உன் மேல இருக்கிறது, அது சந்தோஷமாய் பார்க்கிறது. அவன் செழிப்பா பார்க்காத, என்னை நோக்கிப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். அவனுக்கு முடிவு கிடையாதுங்க, அவனுக்கு நல்ல முடிவு கிடையாது. துன்மார்கனுக்கு நல் முடிவு இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்றாரு, துன்மார்கனுக்கு நல்ல முடிவு இல்லை, ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் இந்த உலகத்துல அவன் இல்லாம போயிடுவான். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. யாரு நல்லா செழிப்பா இருக்கிறானே, காரிய சித்தி உள்ளவன். யாருங்க? யாருங்க? காரிய சித்தி உள்ளவன் நல்லா செழிப்பா தான் இருப்பான். ஆனா அவனை உத்து பார்த்தா அவன் இல்லை, அவனுக்கு முடிவு இல்லை. ஆனா நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மனுஷனுடைய முடிவு எப்படிப்பட்டதான்? சமாதானமா இருக்கும் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால், யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 8:7. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். கரல் திராமன் சொல்லாமா? உன்னுடைய துவக்கம் எப்படி இருக்குமா? அற்பமா இருக்கும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். உன்கிட்ட எந்த ஒரு கைபலனும் இல்லை, எந்த ஒரு செழிப்பும் இல்லை. உன்னை அழைத்தவரையே நம்பி நீ ஆரம்பிக்கிற. கர்த்தருக்கு என்ன தேவை தெரியுமா? நீ ஆரம்பிச்சுன்னா அவர் முடிச்சிடுவாரு.
ஆமென். அவர் மேல விசுவாசம் வச்சு நீ என்ன பண்ணணும்? ஆரம்பிச்சா போதும். கவனிக்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க? அவர் மேல நம்பிக்கை வச்சு நீங்க என்ன பண்ணா போதும்? என்ன பண்ணா போதும்? ஆரம்பிச்சா போதும். உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உன் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் உன்னை பார்த்து கவனிங்க. இந்த மனுஷங்களால நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அற்பமாய் தள்ளப்படுறையோ, மனுஷங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை பார்த்து அற்பமா நினைக்கிறாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய இரக்கம், அவருடைய மகிமையான 7 கண்கள், அவருடைய வல்லமையான அவருடைய இருதயத்தில், அவருடைய மனசுல நாம் இடம்பெறுவோம். கர்த்தர் நம் பட்சத்தில் வந்து நின்றுவார். அதனால உங்களை அற்பமா நினைக்கும் போது உன் சொந்த பந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா காசு இருந்தா ஒரு ஒரு பேரு, ஒரு ஒரு கூப்பிடுதல், அந்த கூப்பிடுதல்லையே பார்த்தனா ஒரு அன்பு அப்படியே பொழிவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அற்பமாக நினச்சி ஏதோ கடமைக்கு பண்ணுறது நமக்கு அப்படியே தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை அழைத்தவர் நான், என்னை நம்பி நீ என்ன பண்ணுற? எல்லா காரியத்தையும் ஆரம்பிக்கிற. உன்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணப்படுத்துகிற தேவன். அந்த துன்மார்கனுடைய முடிவு ஒன்றுமே இல்லை, அவனை உத்து பார்த்தாம இல்லை. ஆனால் நீயும் உன் சந்ததியும் என்றென்றைக்கு தேவ சமூகம் நிலைத்திருப்பீர்கள். ஆமென் சொல்லாமா? அதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, உனக்கு நான் எப்படிப்பட்டெல்லாம் நன்மைகளை நித்தியத்தில் நான் வைத்திருக்கிறேன் என்பதை நீ பார் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அந்த அற்பமான காரியத்தில் கர்த்தர் கூடவே இருந்து அந்த வெற்றியினுடைய வழிகளை உனக்கு கொடுக்கணும். கர்த்தர் உனக்கு எப்படியெல்லாம் கொடுக்கிறார் என்பதை நீ அணுவணுவா நீ பார்க்கணும். அதற்காகத்தான் கர்த்தர் அந்த காரியத்தை அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீ கர்த்தரை நம்பி எல்லா காரியத்தையும் செய்வாயானால் அதை சம்பூர்ணமாய் நடத்த அவர் வல்லமையோடு இருக்கிறார். உன் கையில் இருக்கிற கொஞ்சம் போதும். அசட்டை பண்ணாம கர்த்தரை நோக்கி பாருங்க. நல்லா கவனிங்களேன். இப்போ நான் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னாக்கா, இந்த கர்த்தருடைய அன்பை எப்படியெல்லாம் புரிந்து கொள்ளலாம் என்பதை நம்முடைய லைஃப்பில் இதுவரைக்கும் கர்த்தர் நம்ம நடத்தி வந்தது அப்படியே கொஞ்சம் பேக்ல போயிட்டு பாருங்களேன். எவ்வளவோ காரியங்கள் அற்பமாக இருந்துச்சு, கேவலமாக நம்மளை பற்றி பேசுகிற மாதிரி, எல்லாரும் நம்மளை சுற்றி கேவலமாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்க, முடிவுகளை பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை, அந்த முடிவுகளை உட்காந்து சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா உடனே அடுத்த காரியத்தை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். எப்படியெல்லாம் நான் ஆரம்பித்தேன் இந்த காரியத்தெல்லாம், இதெல்லாம் நான் முடிப்பேன்னு தெரியலையே, ஆனால் முடிஞ்ச உடனே அடுத்த காரியத்துக்கு மனசு போயிடுது. உட்காந்து கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்களேன். எப்படியெல்லாம் இருந்துச்சு, நான் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குதான்னு எனக்கு எப்படி சொல்கிறது, நினச்சி கூட பார்க்கல. அந்த காரியத்தெல்லாம் என் கர்த்தர் அற்புதமாய் சம்பூர்ணமாய் மாற்றினாரே, அப்போ இனியும் என் காரியத்தை சம்பூர்ணமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? கவனிங்களேன். இப்போ இந்த தேவாலயெல்லாம் கட்டி முடிச்சிட்ட பிற்பாடு நெகேமியா என்ன செய்வார்னா, நான் எருசலேமை சுற்றி மதில் கட்ட போகிறேன், கர்த்தர் எனக்கு மதில் கட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து அந்த எருசலேமை சுற்றி, என்ன எருசலேம் விலையேற பெற்ற நகரம், அது மகிமையின் நகரம், அதை சுற்றி மதில் கட்ட வேண்டும், அலங்கம் கட்ட வேண்டும் என்று சொல்லி நெகேமியா வருவார். நெகேமியா வந்து அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எழுப்பி, நாம் தேவனுக்கென்று ஒரு பெரிய எழுப்புதலோடு கூட எருசலேமை சுற்றி அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை அவர் என்ன பண்ண ஆயத்தப்படுத்தி அலங்கத்தை கட்டுவாங்க. அலங்கத்தை கட்டினா இந்த சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம், இந்த அரபியர்கள் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நெகேமியாவை பார்த்து அற்பமா பேசுவாங்க. என்னங்கடா கட்டுறீங்களா? கட்டுங்க, நீங்க கட்டுங்க. ஒரு நரி ஏறி போச்சுனா கூட அந்த கல்லுல இடிஞ்சு விழுண்டா. எவ்வளோ கேவலமான வார்த்தை இல்லை? அவன் சொல்றான், நான் வீட்டை கட்டுற, நிறைய பேர் சொல்லுங்க வீட்டை கட்ட போற, நீயே 1000 கடன் வச்சுங்கிற, நீ எல்லாம் எப்படி கட்டி முடிப்ப, எப்படி இதை செய்வ? கேவலமாய். கவனிங்களேன், அவன் சொல்லுவானுங்க, நல்லா கவனிங்க, அவன் சொல்லுவான், ஒரு நரி ஏறி போச்சுன்னா கீழே விழுண்டானா அது என்ன வார்த்தை அதெல்லாம்? சில பேரை பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாவே பரியாச வார்த்தைகள், அற்பமாய் மற்ற மனுஷனை அற்பமா பேசிட்டு அதெல்லாம் கலிகூறுறது. அப்படி என்ன சந்தோஷம் எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சா தெரியுமா?
நெகேமியா கூட இருந்து கர்த்தர் செஞ்ச காரியங்கள் என்ன தெரியுமா? எடுத்து வாசிங்களேன். நெகேமியாவின் புத்தகத்தில் நெகேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். நெகேமியா 4:3. அப்பொழுது அம்மோனியன் ஆகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் இடிந்து விழும் என்றான். ஒரு நரி ஏறி போனா மதில் இடிந்து விழுந்துடுற மாதிரியா வீட்டை கட்டுவோம்? கொஞ்சம் கவனிங்களேன். எப்பா எப்படி சொல்றது, ஒரு பழமையில சொல்லுவாங்களே, மாமியார் உடைச்சா மண்பானை, மருமக உடைச்சா பொன்பானை. இப்போ மாறி போச்சு. இப்போ அதிகாரம்லாம் மாமியார் கையெல்லாம் கிடையாது, எல்லாம் மருமகங்க எடுத்துக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லது. கவனிங்க. அதே மாதிரி இவன் செய்யறதெல்லாம் நல்ல பர்ஃபெக்டாக செய்கிறானா, ஆனால் நம்ம செய்யறதெல்லாம் பார்த்தா கேவலமா, அற்பமா. நீ கட்டுறியா? கட்டுப்பா, நீ கட்டு. ஒரு நரி ஏறி போச்சுன்னா அது என்ன பண்ணோமா? இடிஞ்சிக்கணும். நான் ஒரு முறை என்ன பண்ணேன், ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள், அந்த சகோதரி நல்லா ஞாபகம் இருக்குது. அண்ணா எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கண்ணா அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை? இந்த வீடு கட்டி ஆரம்பிச்சிட்டேன், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன ஒரு மாதிரி, ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை, கணவர் கூட பிரச்சனைங்க அவங்களுக்கு. எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. நீ எதுக்கு வீட்டை கட்ட ஆரம்பிச்ச? உங்ககிட்ட என்ன வருமானது? என்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்கண்ணா. இதை விட ஒரு ரொம்ப கொடுமை என்னன்னா, பொட்ட கோழி கூவி பொழுது விடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்கண்ணா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த சகோதரி சொன்னாங்க, பொட்ட கோழி கூவி பொழுது விடிஞ்சிருக்கான்னு சொல்றாங்கண்ணா. எப்படியாவது வீட்டை கட்டணும், நான் ஜெபம் பண்ணுங்கண்ணா. நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுது. ஆமென் சொல்லாமா? எப்படியெல்லாம் இந்த பழமொழிகள் சொல்லி இவன் பாரு நரியை கொண்டு வந்து வைக்கிறான். நீ கட்டு மதில, நரி மேலே ஏறி போச்சுன்னா அது இடிஞ்சு விழுந்துரும். ஆனால் நெகேமியா யாரை பார்த்தார்? கர்த்தரை அசட்டை பண்ணவில்லை. நல்லா கவனிங்க. என்னை அசட்டை பண்ணுகிறவரை நான் நோக்கி பார்க்கவில்லை, என்னை ஆரம்பித்தவர். ஆமென் சொல்லுங்களேன். என் காரியத்தை ஆரம்பித்தவர், என் வேலையை ஆரம்பித்தவர், என்னை கிறிஸ்தவனாக வாழும்படி என்னை ஆரம்பித்தவர், இந்த ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடி முடிக்க உதவி செய்ய வல்லமை உடையவர். அது சம்பூர்ணமாக இருக்கும். என் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். அங்க சொல்றாரு, எங்கள் தேவனே, நெகேமியாவின் ஜெபம், எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு, அற்பமாய் எண்ணப்படுகிறதை கேட்டு, என் தேவனே, நாங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி. ஒரு ரகசியத்தை சொல்லவா? நான் ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு மனுஷனை நீ அற்பமா பேசுவ பாரு, அப்படியே உன் தலைமையில வந்து அமைஞ்சிரும். இதை நான் பல முறை வான் பண்ணிட்டேன். யாரையாச்சும் ஒரு மனுஷனை கேவலமா பேசுவ, இது சத்தியம். இது நெகேமியா சத்தியம் அறிந்தவர். ஏன்னா எந்த பக்கம் அற்பம் இருக்கிறதோ அங்க போய் நின்று ஏசப்பா. ஏன்னா அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். யாரெல்லாம் கேவலம், சில பேர் பார்த்தா அழகை மேன்மைப்படுத்துவாங்க. அப்படி சில பேர் கொஞ்சம் கருப்பா இருந்துட்டா போதும், அவங்க முன்னாடி போய் ரொம்ப சீன் போடுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்களேன். அதே மாதிரி நிறைய இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் பண்ணி அழகுல வேற பயங்கரம். அதில் வேற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸில் வேற மாதிரி இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம். நல்லா கவனிங்க. ஒருவேளை அற்பமாக எண்ணப்படலாம். உங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், பேச்சு திறமை இல்லாமல் இருக்கலாம், அல்லது நல்ல பெரிய பெரிய வரங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், எந்த பக்கம் அற்பம் இருக்கிறதோ, எந்த பக்கம் உனக்கு அற்பம் இருக்கிறதோ, கர்த்தர் உன் பக்கம் வந்து நின்றுவார். லேயால், கவனிங்க, லேயால் அற்பமா எண்ணப்பட்டாள். லேயால் தன் கணவனுடைய பார்வையில், தன்னுடைய தகப்பனுடைய பார்வையில், தன்னுடைய சொந்த பந்தங்கள் பார்வையில், எல்லாருடைய பார்வையிலையும் அற்பமா எண்ணப்பட்டாள். யாக்கோபு ராகேலை தெரிந்து கொண்டார். ராகேல் ரொம்ப அழகா இருக்கா, எனக்கு ராகேல் தான் வேணும். ராகேல் எழுத்தின்படியே, நான் சொல்றது எழுத்தின்படியே, ஸ்பிரிச்சுவலி வேற அர்த்தம் அதுக்கெல்லாம். ஆனால் எழுத்தின்படியே பார்த்தீங்கன்னா ராகேல் ரொம்ப அழகா. பார்த்ததுமே இவருக்கு ராகேல் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. ஒரு மாதம் வேலை செய்கிறாரு. வேலை செஞ்ச உடனே கேட்குறாரு, எப்பா நீ என் மருமகனாக இருக்கிற, நீ சும்மா வேலை செய்ய, உனக்கு எவ்வளோவா சம்பளம்? இல்லாமாம்மா, எனக்கு ராகேல் ரொம்ப அழகாக இருக்கிறா, எனக்கு ராகேல் திருமணம் பண்ணி கொடுங்க, ராகேலுக்காக நான் 7 வருஷம் ஆடு மேய்க்கிறேன். ஆமேனா? சரி, ஓகேப்பா மேய். இப்போ லாபான் பார்க்குறாரு, என் பொண்ணு லேயால் மூத்தவ இருக்கிறா, இப்போ ராகேல் வந்து இளையவ,
இவளை கல்யாணம் பண்ணி குத்துட்டனாக்கா இவ காலம் முழுக்க முதிர் கன்னிகையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? முதிர் கன்னிகையாய். என் வீட்டுக்குள்ள அவள் முதிர் கன்னிகையா இருக்கணும். என்ன பண்ணலாம்? ரொம்ப கொடூரமான முறையில் இந்த லேயாலை தள்ளுவான் பாருங்க. அதாவது இந்த லேயால் எப்படியெல்லாம் அற்பமாய் எண்ணப்பட்டவள். அங்கே அப்பாவுக்கே நம்பிக்கை இல்லை இந்த லேயால் மேலே. அவ்வளவாய் அவள் குறைந்து எல்லாத்திலையும் குறைவாய் காணப்பட்டாள். எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை. ஆனால் கர்த்தர் அவளுடைய அற்பமான நாளை அதை ஆசீர்வாதமாய் சம்பூர்ணமாய் மாற்றினார். அப்போ நல்லா கவனிங்களேன், லேயாளுக்கு எப்படி திருமணம் ஆச்சு இல்லையா? ராகேலோட கூட குடும்பத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி யாக்கோபு இருந்த அந்த நாளில் மாற்றி ராகேலுக்கு பதிலாக லேயாலை வலுக்கட்டாயமாக தள்ளி எப்படி இருந்திருக்கும் லேயாளுடைய மனநிலை? அப்புறம் பொழுது விடிஞ்சு பார்த்தா சண்டை வேற போய் போடுறாரு இந்த யாக்கோபு. நீடா நான் அவள் நினைச்சேன், இவன் எப்படி இருந்திருக்கு? அது கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்கள. ஒரு பெண்ணாக, ஒரு மனுஷனாக. அதாவது ஒரு சில விஷயங்களை நம்ம ஒருத்தருக்காக செஞ்சுருப்போம், திடீர்னு வேற மாற்றி கொடுத்துட்டு இருப்போம். ஏதோ அவங்க மனசு நோக்க கூட சொல்லிட்டு கம்மி விட்டுடணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா, அவங்க சொந்த பந்தம் எல்லாமே அற்பமாக நினச்சிட்டு, நல்ல கவனிங்க, அற்பமாக நினச்சிட்டு ஏதோ வாழ்க்கை தள்ளி விட்டாங்க. சரி, ஏதோ ஒன்று வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு யாக்கோபு மறுநாள் எழுந்து பார்த்து ஏதோ முடிஞ்சிச்சு சொல்லிட்டு மனசு வலிக்குமே எல்லாம் கூட பார்க்கலையா? இந்த மனுஷன் நேராக போயிட்டு லாபான், நீ என்னடா இந்த மாதிரி பண்ணி விட்ட, மாமனே இந்த மாதிரி பண்ணி விட்டேன்னு சொல்லி பேசும்போது லேயாளுக்கு உடஞ்சிருக்கும் பாருங்க மனசு. எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே கழுத்தை இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் மாத்திரமே கழுத்தை அணைத்து அரவணைத்து தேற்றி லேயாலை நினைத்தரில் கர்த்தர், நம்முடைய கர்த்தர். எல்லா கரங்களை ஒருத்தர் ஆமீன் சொல்லாமா? எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகம் வாசித்து மறுபடியும் நம்ம இங்கே வரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றைக்கும் துதிக்கப்படுவதாக. 29வது அதிகாரம் 29வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிங்களேன். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். போதும் 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 போதும். லேயாள் எப்படி எண்ணப்பட்டால்? இப்போ நமக்கு சில வேளைகளில் பெற்றவங்களுக்கு கூட குழந்தை பிறக்கும். சில குழந்தை பார்க்குறதுக்கு நல்லா பப்ளி மாஸ் மாதிரி நல்லா கலராக, கண்ணமெல்லாம் கொழுன்னு அப்படியே நல்லா அப்படி பார்த்துக்கு நல்லா இருக்கும். அவங்களுக்கு ரெண்டாவதோ இல்லை அடுத்த குழந்தையோ இல்லை ஏதோ ஒரு குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேல்னு ஏதோ ஒரு குறையோட, இல்லை நீ எத்தனை வளர்த்துக்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம் தெரியுமா? குழந்தைங்களை எடுத்துன்னு போயிட்டு இன்னொருத்தர் வீட்டில் எடுத்துன்னு விட்டுட்டு நீங்கள் வளர்த்துங்க. எங்கள் பாட்டி வீட்டில் வளர்ந்தேன், எங்கள் மாமா வீட்டில் வளர்ந்தேன். சரி, உங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி, ரொம்ப கேள்வியாக இருக்குது எனக்கு. அங்கே ஏதோ ஒரு பார்வையில், எல்லாருடைய பார்வையில் நாம் அற்பமாய் எண்ணப்படலாம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால், அன்பானவர்களே, அற்பமான ஆரம்பம். நான் நினைக்கிறேன் லேயாளுடைய ஆரம்பமே அற்பம். ஆனா கர்த்தர் சொல்ற, நீ எப்படி என்னை அற்பமா எண்ணலாம்? ஆனா நான் சொல்றேன், லேயாள் தன்னை அற்பமாக எண்ணவில்லை. வலிச்சிருக்கும். என்னை படைத்தவர் நீர் அல்லவா என் கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. சும்மா எல்லாம் கர்த்தர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் சம்பூர்ணத்தை கொடுக்க மாட்டாரு. காரணம் என்னன்னா, 7 கண்களும், என் கர்த்தருடைய 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று சொல்லி யாரெல்லாம் கர்த்தர் மேல மனமகிழ்ச்சியா இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை சம்பூர்ணமடைய செய்கிற தேவன் நம் தேவன். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தால். ஏன் ராகேல் மேல யாக்கோபுக்கு அவ்வளவு பிரியம்? சரிம்மா, உனக்கு தான் உன் வீட்டுக்காரன் மேல பிரியம் இருக்குது, உன் வீட்டுக்காரனுடைய பிரியம் இருக்குது, நீ அங்கேயே பார்த்துக்க. லேயாள் நான் உன் பக்கத்தில். ஆமென். லேயாள் நான் உன் பக்கத்தில். லேயாள் என் கண்கள் எல்லாம் உன் மேல. என்ன நடந்துச்சு தெரியுமா? லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது சொல்லுங்க, கர்த்தர் என் சிறுமையை அவருடைய 7 கண்கள். அல்லேலூயா.
யூதா கோத்திரத்து சிங்கமே, தாவீதின் வேறானவரே, பிதாவாகிய தேவனுடைய வலது பசல உட்கார்ந்து இருக்கிற என் யெகோவா தேவனே, உம்முடைய கண்கள் என் மேல. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? யார் இன்னைக்கு அற்பமா எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? என்னை அழைத்தவர் எங்கே? என்னை அழைத்தவர் எங்கே? என் ஜபங்கள் எங்கே? அற்பமா நினைச்சுக்கிற உன் ஜபம் அற்பமா? நீ ஏறெடுத்த ஒரு ஜபம் கூட வீணா போல தெரியுமா? அவரை நோக்கி பார்த்து, ஜபம் என்னது? அவரை நோக்கி பார்த்து கர்த்தர் என்னை பார்த்தருளினார். கர்த்தரின் சிறுமையை பார்க்கிறார். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜபத்துக்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கேட்கிறவைகளுமா இருக்கிறது. ஆமேன் சொல்லாமா? நீ அற்பமா எண்ணப்பட்டு சபைக்குள்ள வந்து, என் ஆண்டவரே நான் அற்பமா எண்ணப்படுகிறேன், எல்லாராலும் என்ன வெட்கமா இருக்குது ஆண்டவரே, நான் தலை குனிஞ்சு போற ஆண்டவரே, உன் தலையை நிமிரச் செய்கிற உன் தேவன் சொல்லுகிறார், அவருடைய பார்வை உன் மேலதான் இருக்கிறது. ஆமேனா? தொடர்ந்து வாசிங்களேன். இப்போது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அப்புறம் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கவனி 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 நான் அற்பமாய் எண்ணப்பட்டேன், எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டேன். என் கையில் பெருசா ஒன்றும் இல்லை. குழம்பு செய்ய அப்படின்னா உப்புக்கு பதிலாக மிளகாத்தூள் போட்டுருவேன், மிளகாக்கு பதிலாக அது காரக்குழம்பு சாம்பார் மாதிரி இருக்கும், இல்லை சாம்பார் ரசம் மாதிரி இருக்கும். பெரிய அளவெல்லாம் என்ன இல்லை. என் புருஷன் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து கருமம் இதெல்லாம் சோறா இது அப்படின்னு சொல்கிறான். உண்மையே இல்லையா? நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை? நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு? அநேக குடும்பங்களை எல்லாம் பிரிச்சது ஃப்ரைட் ரைஸ் தான் இல்லையா? அநேக குடும்பங்களுக்கு பிரிவினையே இந்த ஃப்ரைட் ரைஸ். அது உள்ளே வந்து எல்லாம் நாக்கி சுண்டி இழுத்து என்ன பண்ணிச்சு வீட்டில். அதில் எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு தெரியல. என் சிறுமையை என் கர்த்தர் நல்லா கவனிங்களேன். என் சிறுமையை நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டு அருளி, முதல்ல பார்த்து அருளி, ரெண்டாவது கேட்டு அருளி. அவருடைய கண்கள் உன்னை தான் பார்க்குது, அவருடைய செவிகள் உன் சத்தத்துக்கு தான் செவி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆமேன்னு சொல்லாமா? அதுக்கு தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். என் தேவன் எவ்வளவு நல்லவர். அப்போ நெகேமியா இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டார். நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் கட்டினா நரி போச்சுன்னா கீழே விழுந்துருமா? இது எவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தை இல்லையா? சில வேலைகளில் மனுஷங்க நம்மளை திட்டுவாங்க பாருங்களேன். நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தா சாக்கு பேசுவாங்க இல்லையா? சாக்கு பேசுவாங்க பாருங்க. ஒரு பழமொழியை சொல்லிட்டு போயிடுவாங்க, அதில் 1000 அர்த்தம் இருக்கும். டைரெக்டாக பேசாமல் சாக்கு பேசிட்டு போயிடுவாங்க. என்ன ஏதாச்சும் சொல்லுங்களேன். சாக்கு பேசுறது ஒரு மாதிரி பழமொழியாக சொல்லிட்டு, ஆமாம் கட்டுறா கட்டு, நரி போன கீழே விழுந்துடும் அப்படின்னாவே புரிஞ்சுக்கணும் நம்ம. நீ மேலே நரி போச்சுன்னா விழுந்துடும். அந்த மாதிரிலாம் சாக்கு பேசும்போது நம்முடைய மனசெல்லாம் வலிக்கும் கேவலமாய். இப்போ நெகேமியா கேட்குறாரு, எடுத்து வாசிங்க போல அந்த வசனத்தை, நெகேமியாவின் புத்தகத்தை எடுத்து வாசிங்களேன். ஆண்டவரே நீங்கள் இதை கேளுங்கப்பா. வாசிங்க, தொடர்ந்து வாசிமா அந்த வசனத்தை எடுத்து. நெகேமியா 4ஆம் அதிகாரம் என்ன வசனம்? 4ஆம் வசனம் வாசி. எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு, அப்படின்னா நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆமென். ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையில் மேல் திருப்பி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பதாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. ஆமென் சொல்லுங்களேன். நீர் கொடுத்த கிருபையினாலே எனக்கு ஒரு வேலை இருக்குது ஆண்டவரே, அந்த வேலையை வச்சு ஏதோ ஒரு காரியத்தை ஆரம்பித்திருக்கிறேன் என் குடும்பத்தாருக்காக. என் குடும்பத்தார் என்னை நம்பி இருக்கிறார்கள், அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படி ஆரம்பித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு மனமடிவு உண்டாக பேசினார்களே. அன்பாய் சொல்லுகிறேன், யாருடைய மனசையும் புண்படுத்திடாதீங்க. கர்த்தர் அவங்க பக்கம். ஆமெனா? நீ எப்ப எல்லாம் மனம் நொந்து உடைக்கப்பட்டு உன் பிசினஸே முடிஞ்சு போச்சா, வேலை போயிருச்சா, அதை பார்த்து சந்தோஷப்படுற 4 பேர் இருக்கிறான். கர்த்தர் உன் மேல் இரக்கமாக இருந்து உன்னை உயர்த்துவதற்கு அவர் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆமெனா? இந்த நெகேமியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு 52 நாளில், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்,
ஆரம்பம் அற்பம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு நரி ஏறி போனா அதனுடைய மதில் இடிந்து விழுந்துரும்னா அவங்க எந்த அளவுக்கு அற்பமாக இருந்திருக்கும் நெகேமியாவின் கைகள். பார்த்துக்குங்க, நெகேமியாவின் கைகள் எந்த அளவுக்கு அற்பமாக இருந்திருக்கும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட இந்த அற்பமான ஆரம்பத்தை நெகேமியா அசட்டை பண்ணாமல் அவருடைய சத்தத்தை தேவனுக்கு நேராக திருப்பி, என்னை பார்க்கிற என் கர்த்தாவே என்னை கேட்டருளும் என்று சொல்லி ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து 52 நாளில் அந்த மதில் ஒரு பட்டணத்தை சுற்றி மதில் கட்ட முடியுமே. ஆனால் உன்னை அழைத்த உன் தேவன் அதிசயமாய், அற்புதமாய், சம்பூரணமாய், யாருக்கு முன்னாடி நீ வெக்கப்பட்டியோ, யாரெல்லாம் உன்னை அற்பமாய் நினைத்தார்களோ அதே இடத்துல உன் தலையை சம்பூர்ணமாய் உயர்த்த அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். கையை தட்டி அவருடைய மகிமை செலுத்துவோமே. அவருடைய மகிமை பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்க போலாம். 52 நாள்ல கட்டி முடிச்சாரு. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு எலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. கையை தட்டுவோமா? உன் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முடிக்க வல்லமை உடையவர். அதில் சம்பூர்ணம் இருக்கும், அதில் சம்பூர்ணம் இருக்கும். காரிய சித்தி உள்ளவனுடைய முடிவு ஒன்றுமில்லை, ஆனால் உன் முடிவு சம்பூரணம். ஆமென் சொல்லாமா? உன் முடிவில் ஒரு மகிமையான சம்பூர்ணத்தை வைத்து கர்த்தர் மகிமையை நடத்த வல்லமை உடையவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை சொல்லவா? ஒரு ரகசியத்தை சொல்லவா? சாலமோன் ஞானி நல்ல ஆராய்ச்சி பண்ணி ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. தவறு ஒருத்தன் ஆரம்பிக்கிறான், சர்ன்னு ஏறான்னு வச்சுங்க, அவன் சீக்கிரம் எவ்வளவு ஸ்பீடில் போகிறானோ அவ்வளவு ஸ்பீடில் அவனுடைய சறுக்கல் இருக்கும். அதனால கர்த்தர் உன் பக்கத்தில் இருந்தார்னா அவர் உன் கூட இருந்துட்டு மெல்ல ஏற்றி கொண்டு போய் உச்சாணியில் வைப்பார். இதை புரிந்து கொள் என்று சொல்லி பிரசங்கியின் புத்தகம் திருப்பி கொள்ளுங்களேன். இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். பிரசங்கியின் புத்தகம், பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. நல்லா கவனிங்க. நம்ம ஆளு ஆரம்பத்தையே ரொம்ப நல்லா ஆரம்பிப்பான். கவனிங்க, யாரு? இந்த காரிய சித்தி உள்ளவன், இந்த துன்மார்கன். நல்லா ஆரம்பிப்பான், நல்லா ஆரம்பிப்பான், முடிவு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்றாரு, நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறியா? இந்த பிரசங்கியின் புத்தகம் என்பது வாழ்க்கையினுடைய தத்துவம், வாழ்க்கையினுடைய ஃபார்முலா, வாழ்க்கையினுடைய சூத்திரம். அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு எப்படிப்பட்டதா இருக்கணும்? நல்லதா இருக்கணும். ஏன்னா ஆரம்பம் எப்படி இருக்கும்? அற்பமா. சொல்லுங்க, ஆரம்பம் எப்படி இருக்கும்? அற்பமா இருக்கும். என்ன கர்த்தர் நடத்துறாரு இல்லையா? சரி, ஓப்பனா சொல்லவா? ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. எச்சரிக்கை. அப்ப என்ன பண்ணுவேன்? ஆரம்பத்தை அதிரடியா ஆரம்பிச்சேன்னா அதிரடிக்கு ஆப்போசிட் என்னது? சறுக்கல். ஆமேனா? அது மூஞ்சிலாம் அப்படியே கோணிக்கின்னு போயிடும், மூஞ்சிலாம் அப்படியே முதுபக்கம் திரும்பிக்கும். ஆரம்பம் வேணாம். இன்னைக்கு உன் கூட இருக்கிற கர்த்தர் இருக்கிறதுனால அவர் மகிமையா ஸ்லோவா கொண்டு போவார். ஏன்னா ஆரம்பம் அதிரடி ஆச்சுன்னா நீ பெருமைக்காரன், நீ பெருமைக்காரன் ஆயிடுவ. என்ன சொல்லுவ? யான் பலத்தில் நான் செஞ்சேன்னுவ, எல்லாத்தையும் கையில் வச்சுக்கின்னு யான் பலத்தில் நான் செஞ்சேன்னுவ, நீ பெருமைக்காரன். ஆனால் ஸ்லோவா அற்பமான ஆரம்பம், நீ பொறுமைக்காரன். ஆமேனா? நீ என்னக்காரன்? பொறுமைக்காரன். நீ கிறிஸ்துவின் பொறுமைக்கு பாத்திரவனாய் இருப்பாய். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை நீ காத்து கொண்டபடினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாய் பூச்சக்கரத்தின் மீது எங்கும் வரக்கூடிய சோதனை காலத்துக்கு தப்பும்படிக்கு நான் உன்னை காப்பேன். உனக்கு பொறுமை வேணும்னா உன் ஆரம்பம் அற்பமாக இருக்கும். அதை கண்டு நீ அசட்டை பண்ணாத. உன் பக்கத்தில் நான் இல்லைன்னு நினச்சிடாத. அந்த அற்பமான ஆரம்பத்தை கண்டு உன் பக்கத்தில் நான் இல்லைன்னு நினச்சிடாத. காரணம், உன்னை மகிமையில கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உன்னை பொறுமையாக கொண்டு போகிறேன். ஆமென் சொல்லுங்க. வாசி முழுக்க வாசி பார்க்கலாம். அந்த வசனம் 7-8 பிரசங்கி
ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அல்லேலூயா. நான் எல்லா சூழ்நிலையும் என் கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறானே, அவன் பொறுமை உள்ளவன், அவன் உத்தமன். அந்த உத்தமனை கர்த்தர் வருகையில் எடுத்துக்கொள்ளுகிறார். ஆமெனா. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நான் அற்பமாக தான் ஆரம்பிப்பேன். உன் காரியங்கள்லாம் ஸ்லோவா தான் வரும். நீ உத்தமன், நீ உத்தமி, நீ மகிமை அடைவாய். நீ பொறுமையா இருந்து உன் இருதயம் பதறாமல், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என் வாழ்க்கையை துவக்கினவர் உண்மையுள்ளவர். என் துவக்கம் அற்பமாயிருக்கலாம், எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், என் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பல புயல்கள் வீசி இருக்கலாம், ஆனால் நான் ஒரு வினாடி அற்பமாய் எண்ணுவதில்லை. லேயாளை போல, நெகேமியாவை போல. ஆமென். என் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். நீ 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 ஆரம்பத்தில் அதிரடி எடுக்கிற அவன் துன்மார்க்கன், அவன் பெருமைக்காரன், அவன் முடிவு அழிவு. ஆனால் உன் முடிவு மகிமை. நீ உத்தமி, நீ உத்தமன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் மணவாளன், நம்முடைய உத்தம மணவாளனாக இயேசு கிறிஸ்து உத்தமியை தேடி வருகிறார். நீ சபையில் எவ்வளவு பொறுமையா இருக்கிற. என்னை அழைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சம்பூர்ணத்துக்காக நோக்கி தான் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த ஒரு தோல்வியுமே இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். என் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காகத்தான் நடத்தி கொண்டு வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த பூமியில் நீ ஒரு உத்தமனாய் பொறுமையாய் எந்த ஒரு சூழ்நிலையும் பார்க்காம கர்த்தரையே நீ நோக்கி பார்த்து கொண்டிருப்பாயானால், உன்னை அற்பமாய் எண்ணப்படுகிற, உன்னை அற்பமாய் பேசுகிற மனுஷனை கண்டு புலம்பாத. என்னை அழைத்தவர் உண்மையுள்ள அறிக்கை செய். உன் வாயில் அறிக்கை செய். அன்பாய் சொல்ற தேவனை துக்கப்படுத்தாதீங்க. என்னால் முடியல, என்னால் கடன் கொடுக்க முடியல, என் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, என்னால் இந்த வீடை கட்ட முடியல, என்னால் அப்படி அறிக்கை செய்யாதீங்க. என் கர்த்தரனை பொறுமையாக நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இன்ன வரைக்கும் நான் நிர்மூலம் ஆகலையே. ஆமென் சொல்லாமா? எல்லா விதமான ஒரு தொழில், நம்முடைய பிஸ்னஸ் எல்லாம் ஒரு மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரையே உங்கள் பலனாக கொண்டிருப்பீங்கன்னா கர்த்தர் செய்கிற காரியெல்லாம் மகிமையாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காரிய சித்தி உள்ளவனா பார்த்துருப்பீங்க. நம்மளை கவனிங்க. இன்னொரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். பேதுரு எப்படிப்பட்டவர்னா, பயங்கர மீன் பிடிக்கிறதுல பயங்கர எக்ஸ்பர்ட்டு இல்லையா? அவர் என்ன பண்ணுறாருன்னா, மீன் பிடிக்கிற நைட்டெல்லாம் மீன் பிடிச்சார். இயேசு ராஜா அப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்படியே நாசரேத்துக்கு போயிட்டு அங்கே ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கப்பர்நகும் வராரு. கெனசரேத்து கடலருகே வராரு. அப்படியே என்ன பண்ணுறாருன்னா, அங்கே உபதேசம் கொடுக்கும்படியாய் கர்த்தர் அங்கே வந்தபோது அங்கே கெனசரேத்து கடலருகே, அங்கே வசனம் சொல்லுது கெனசரேத்து கடலருகே. அந்த வசனத்தை வாசிங்களேன். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 5:1. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஏன் இந்த கெனசரேத் அப்படின்னா, இந்த கெனசரேத் என்பது கலிலேயா கடலை ஒட்டி இருக்கிற கப்பர்நகும் அந்த பட்டணத்தை தாண்டி இருக்கிற ஒரு நல்ல செழிப்புள்ள பட்டணம் தான் கெனசரேத்து. கவனிங்களா, இந்த லொக்கேஷன் மட்டும் புரிஞ்சுங்க. இந்த கலிலேய கடலினுடைய மேற்கு பக்கமாக அந்த கலிலேய கடலை ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன மீன்பிடி பட்டணம். அந்த பட்டணத்தில் தான் பேதுருடைய மாமிக்கு ஆண்டவர் சுகப்படுத்துறாரு. நான் சொல்றது புரியுதா? இந்த சம்பவம் முடிஞ்சதுமே கப்பர்நகூமில் பேதுருடைய மாமியார் வீட்டுக்குள்ள இவர் பேதுரு கூட்டி போவார். அதை சொல்லப்போனால் பேதுருடைய வீடு அங்கே இருந்திருக்கு. அங்கே மாமியாருக்கெல்லாம் வச்சு பராமரிச்சிருக்காரு. அங்கே அந்த கப்பர்நகும், இந்த கப்பர்நகும் என்பது ஒரு மீன்பிடி கிராமம், பட்டணம், மீனவ கிராமம்னு வச்சுங்களேன். ஆனால் கெனசரேத் என்பது, நல்லா கவனிங்க, கெனசரேத் என்பது கப்பர்நகுமை தாண்டி இருக்கிற ஒரு நல்ல செழிப்புள்ள பட்டணம். யோர்தான் நதி அங்கே வருகிறது. அங்கே இருக்கிற வயல் நிலமெல்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்குது. இந்த கலிலேய கடல் என்பது ஏதோ உப்பு கடல் அல்ல, நன்னீர் கடல். நல்ல தண்ணியை குடிக்கலாம், வாயில் வச்சா உப்புலாம் இருக்காது. ஏன்னா யோர்தான் நதியிலிருந்து வரக்கூடிய அவை அந்த யோர்தான் நதியினால் உண்டான கடல் தான் இந்த கலிலேய கடல். இந்த கலிலேய கடலில் இந்த கெனசரேத் பகுதியில் இங்கே ஏன் ஆண்டவர் கெனசரேத் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றால், கெனசரேத்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய நல்ல செழிப்புள்ள ஆட்கள் எல்லாம் உபதேசத்தை கேட்கும்படி கர்த்தர் பின்னாடி வந்திருக்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, இப்ப பேதுருவை தேடி வராரு.
பேதுரு வந்து நல்லா மீன் பிடிக்கிறதுல நல்ல தேர்ச்சி பெற்றவர். அவர் சின்ன வயசுலேருந்தே மீன் பிடிச்சி நல்லா பழக்கப்பட்டவர். அவர் நைட்டெல்லாம் வலைய போட்டு, ஏன்னா மீன்லாம் எப்போ பிடிப்பாங்க? நைட்டில் தான் மீன் பிடிப்பாங்க. பகல்ல எல்லாம் மீன் என்ன பண்ணோம்? சூரிய வெளிச்சத்தில் அந்த மீன் இருக்காது இல்லையா? சூரிய வெளிச்சமே படக்கூடாது. நல்லா சில்லுன்னு உள்ளே போயிட்டு என்ன பண்ணோம்? அடியில் போயிடும். மீன் பிடிக்கிறதுல அடியில் போய்டும். நாங்கள் கூட ஒரு முறை என்ன பண்ணோம், நண்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஏன் ஒரே சல்லியாக இருக்குது, வாங்கடா போய் நண்டு பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டுக்கின்னு, அது எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ண பைக் எடுத்துக்கிட்டு போயிட்டோம். அங்கே போனால் ஒருத்தர் பில்லு எடுத்துருந்தார். எங்கப்பா போகிறீங்கன்னாரு. நண்டு பிடிக்க போகிறோம். இந்த வெயிலில் நண்டு பிடிக்க போகிறீங்களா? அப்போ அங்கே போங்க, பிடிச்சிருங்க போங்க. நண்டு என்ன பண்ணோம், எல்லாம் அந்த வெயிலை தாங்க முடியாமல் போயிட்டு வலை உள்ள நம்ம பிள்ளைங்க வலை உள்ளே கையை விட்டு நல்லா நண்டை பிடிச்சி உள்ளே கையை விட்டா சில்லுன்றது. அவ்வளோ ஏசி போட்டு உள்ளே வச்சுருக்குது. அதுக்குள்ளே டபுள் ரூமு. நீங்கள் இந்த பக்கமாக இந்த வலையில் கையை விட்டால் இன்னொரு வலையில் எஸ்கேப் ஆகுது. பக்காப்பெலாம் நீங்கள் நம்மளாம் திருடன் தெரியுது அவங்களுக்கு, அந்த நண்டுக்கு இல்லையா? அதே மாதிரி பேதுருக்கு நல்லாவே தெரியும் பகலில் மீன் கிடைக்காதுன்னு. நைட்டெல்லாம் வலைய போட்டார், ஒரு மீனும் கிடைக்கல. அவர் சோர்ந்து போயிட்டு வந்து கரையில் உட்காந்து வலையை வச்சு பிச்சு அப்படியே வலையெல்லாம் கிளியர் பண்ணி வச்சு உட்காந்துங்கிறாரு. கர்த்தர் நேராக வந்தார். எப்பா பேதுரு, உன் படகு கொஞ்சம் தள்ளேன் அப்படின்னாரு. ஏன்னா செம கூட்டம், சரியான கூட்டம். உன் படகு கொஞ்சம் கடலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ள, கடல் உள்ள தள்ளேன் அப்படின்னு பேதுரு கொஞ்சம் தள்ளி விட்டார். கடலில் உட்காந்து நல்லா உபதேசம் பண்ணிட்டாரு. உபதேசம் பண்ணிட்டு, பேதுருவே உன் படகை எடுத்துன்னு போயிட்டு நடு ஆழத்தில் போயிட்டு வலைய போடு, மீன் கிடைக்கும் அப்படின்னாரு. எப்போ? நைட்டில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. உன் கையில் இருக்கிற உன் தூக்கு நூலை நான் சந்தோஷமாய் பார்க்கிறேன் பேதுருவே. ஆமேனா? நீ நைட்டெல்லாம் மீன் பிடிச்சி, இரவெல்லாம் மீன் பிடிச்சி என் குடும்பத்தை எப்படியாவது ரன் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களாம் அன்னன்னைக்கு மீனை விற்று அன்னன்னைக்கு குடும்பத்தை அன்னாடம் காய்ச்சிகள். ஆமேனா? அன்னைக்கு வியாபாரம் போனாதான் ஆச்சு. நல்லா கவனிங்க, பேதுரு அசட்டை பண்ணவில்லை என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இங்க வந்திருக்கிறவங்க சம்பூர்ணமானவன். கெனசரேத்திலிருந்து வந்திருக்கிறவெல்லாம் சம்பூர்ணமானவர்கள். இவங்க எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு நம்ம வரோம்னு வச்சுங்களேன். இப்போ மாம்பழம் பறிக்கிற சீசனில் போனால் அந்த அந்த எவ்வளோ பழம் பறித்து வச்சுக்கிறாங்க, நம்முடைய பார்வை எங்கே போவோம்? நேராக அந்த மாம்பழம் இருக்க தொட்டிக்கிட்டே போவோம். அதே மாதிரி வேற என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அங்கே போனால் அங்கே என்ன இருக்கும்? அங்கே தான் இருக்கும். இப்போ கெனசரேத்திலிருந்து வந்தவெல்லாம் பேதுருடைய படகை எட்டி பார்த்தா எம்டியாக இருக்குது. எட்டி பார்த்தா சொல்லுங்க, எட்டி பார்த்தா ஆமாம், நம்முடைய அண்டை வீட்டாருடைய நோக்கமே நம்முடைய வீட்டை எட்டி பார்ப்பது தான். நாங்கள் அங்கே அவங்க நோக்கமே எம்டியாக இருக்கணும். நம்முடைய வீடெல்லாம் எம்டியாக இருக்கணும், இவங்கெல்லாம் எம்டியாக இருக்கணும். அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பேதுருவை அற்பமாக பார்க்குறாங்க. என்ன பேதுரு மீன் பிடிக்கல? நைட்டில் மீன் பிடிக்க போகலையா? இவங்க அலசி பார்த்து வலையெல்லாம் அலசி நிற்கிறாங்க. வலையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிளியர் பண்ணி நிற்கிறாங்க. அப்போ பார்த்தா இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு நீ தகுதியே இல்லையா? மீன் கிடைக்கலையா? அப்போ உனக்கு மீன் பிடிக்க தெரியலையா? என்ன நடக்குவாங்க? அது உப்பு கடல் அல்ல, அது நன்னீர் கடல். நல்லா குடிநீர், குடிக்கலான்னு வச்சுங்க, அந்த மாதிரி தண்ணி. அப்படின்னா அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சங்கரா, அப்புறம் மத்தி, எறா, சொராலாம் அங்கே இருக்காது. அது நம்ம ஊரில் இருக்கிற ஜிலேபி மீன் மாதிரி ஏதோ அது வேற வகையாக இருந்திருக்கலாம். அது நல்லா டேஸ்ட்டாக இருந்து, நம்ம ஊர் ஜிலேபி இப்படி நல்லா இருக்குது வர்த்தாக்கா, அது எப்படி இருக்கும் இல்லையா? நல்லா மகிமையாக இருந்திருக்கும். அப்போ பேதுருக்கு இப்போ ஒன்றும் கிடைக்கல. கர்த்தர் சொல்கிறாரு, நீ நடு கடலில் போய் தள்ளிக்கின்னு போய் மீன் இப்போ வலைய போடு. இல்லாண்டவரே சூரிய வெளிச்சத்தில். ஏன்னா இப்போ இந்த கலிலேய கடலினுடைய தண்ணீருடைய அடர்த்தி ரொம்ப குறைவு மத்திய தரைக்கடலை விட. ஏன்னா அதில் வந்து நிறைய சால்ட் இருக்குது, நிறைய உப்பு இருக்குது. ஆனால் இந்த கடலில் உப்பு இல்லை. அதனால் பகல் வேலையில் நீ எவ்வளவு வலை விரிச்சாலும் மீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லாவே தெரியும். ஆனால் என்னை அழைத்தவர் ஜீவன் உள்ளவர், அற்புதங்களை செய்ய வல்லமை உடையவர் என்பதை பேதுரு விசுவாசித்தபடினால இவருடைய ஆரம்பத்தை அசட்டை பண்ணவில்லை பேதுரு. அந்த நாள் அவருக்கு எம்டி. இப்ப அந்த நாள் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்?
அந்த நாளில் என்ன நடந்தாலும் அசட்டை பண்ணாதீங்க. என் கர்த்தர் எனக்கு எல்லா காரியத்தை நன்மைக்காக நடப்பிக்கிறவர் என்பதை விசுவாசியுங்கள், நம்புங்கள். கர்த்தர் உங்களை வாழ வைக்க உண்மை உள்ளவர். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை, ஒன்றிலே வாசிங்க. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். சரி, இப்ப புரிஞ்சு போச்சா? எந்த ஜனங்க நெருக்கி இருக்கிறாங்க? கெனசரேத். ஆனா பேதுரு எந்த ஊர்காரரு? கப்பர்நகும்காரர். புரிஞ்சு போச்சா? பேதுரு கப்பர்நகும்காரர். ஆனால் கெனசரேத்திலிருந்து பெரிய கூட்டம் வந்திருக்குது. அவங்கள செழிப்பானவர்கள். அவங்கள தங்கள் பலத்தை நம்பி, தங்களுடைய செழிப்பை நம்பி, தங்களுடைய பலத்தில் தங்களுடைய வாழ்க்கை செழிப்பை அமைத்துக் கொண்டவர்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக பேதுரு அற்பமானவர். பேதுரு இப்போது அவருடைய வாழ்க்கை அற்பமாயிருக்கிறது. இந்த சிச்சுவேஷனில் தான் கர்த்தர் பேதுருவை தம்முடைய ஊழியத்திற்கு அழைக்கிறார். தொடர்ந்து வாசியே. அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி அவைகளை அலசி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். எதை அலசிந்தாங்களா? வலைய. ஏன்? ஒன்றும் கிடைக்கல. என் கையில் இருக்கிற இந்த வேலையே ஒன்றுத்துக்கு பிரயோஜனப்படலை. சில சகோதரிகள் சொல்கிறாங்க, அடா பாவி, உன்னை போய் கட்டிக்கணும் பாடுற, உனக்கு ஒரு நல்ல ஒரு துணி எடுத்து கொடுக்க மாட்டேன், நல்ல சாப்பாடு எடுத்து கொடுக்க மாட்டேன், உனக்கு வேலையே தெரியலையாடான்ற மாதிரி கேவலமாக தயவுசெய்து சொல்கிறேன். சகோதரிகள், அப்படி யாரையும் உங்கள் கணவன்மார்கள் அப்படி பார்க்கவே பார்க்காதீங்க. நல்லா பூரணமாக பாருங்கள். எங்களை அழைத்தவர் ஒன்றுமில்லாமல் இருந்து எங்களை எல்லாவற்றிலையும் உண்டாக்க வல்லவர் என்பதை உணருங்க. கேவலமாக அற்பமாக நினைக்காதீங்க. எஸ்தர் புத்தகத்துடைய நோக்கமே என்ன தெரியுமா? தான் வீட்டாரை அற்பமா எண்ணக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. கணவனை அற்பமா நினைக்கக்கூடாது, மனைவி அற்பமா நினைக்கக்கூடாது. யாரையுமே வீட்டில் அற்பம், இந்த அற்பமானது என்பது சத்துருவினால் கொண்டு வரப்படுகிற பயங்கரம். அது ஒருத்தர் கனம் பண்ணுங்க. சபையில் ஒருத்தர் கனம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்றாரு பாருங்களேன், இவங்க அலசி கொண்டிருக்கும் போது வந்தவன் அற்பமா பார்த்துனுக்கிறான். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பேதுருடைய படகை கொஞ்சம் வாங்கினார். எப்ப கொஞ்சம் கொடுப்பா, கொஞ்சம் நேரம், கொஞ்சம் ரொம்ப நீண்ட பிரசங்கம் பண்ண. இவர் எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணாரு தெரியல. நல்லா சூரியன் நல்லா சர்றனி வந்துருச்சு. தொடர்ந்து வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சான்ஸே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய பிசினஸோ உங்களுடைய வேலையோ அல்லது உங்களுடைய காரியங்களோ வாய்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த நாள் உங்களுக்கு வெறுமையான நல்ல வெக்ஸா இஞ்சி துண்ண யாராச்சும் பார்த்துக்கிறீங்களா? நான்லாம் பார்த்ததில்லை, அதுக்கு பழமொழியாக கேட்டிருக்கிறேன். அப்படியே மூஞ்சி எப்போ பார்த்தாலும் அப்படியே தொங்கிக்கின்னு உட்காரது. எதனால சின்னதுன்னா கூட நான் உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், உன் நாளை துவக்கினவர் உன் கர்த்தர். ஆமேனா? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் கலிகூர்ந்து மகிழ கம்முன்னு நில்லு. கர்த்தரை அழைச்சிட்டாரு. ஆண்டவரை, என் கையில் இருக்கிற தூக்கு நூலை, என் தொழில் இதுதான்பா, எனக்கு இதுதான் தெரியும், நான் இதை விட்டு நான் வேற என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு சண்டைலாம் போடாதீங்க, கம்முன்னு நில்லுங்க. இப்போ பேதுரு இத்தனை போயிட்டு கொஞ்சம் நடுக்கடலில் போயிட்டு வலைய போடுப்பா. என்ன ஆண்டவரே, இவ்வளோ காலமாக என் தாத்தா என் அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்தது, இந்த டைமில் மீன் எடுக்காது எங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாம் அடியில் போய் பத்துன்னு இருக்கும். மத்திய தரைக்கடலில் இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் சூரிய வெளிச்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃபில்டராக இருக்கும், இன்னும் நிறைய சால்ட் இருக்கும். அதில் கண்டிப்பாக கலிலேய கடலில், இந்த கெனசரேத்து கடலில் மத்தியான டைமில் பகல் பொழுதில் வலையை விரிச்சா மீன் கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. இந்த நாளே எனக்கு அற்பமாக போயிருச்சே அப்படின்னுலாம் பேதுரு நினைக்கல. லேயாலை போல, நெகேமியாவை போல. ஆண்டவரே, அதற்கு சீமோன், ஐயரே, ஏசு ராஜனே, நீர் ஜெயம் எடுத்தவர், நீர் தேவகுமாரன், நீர் ராஜாதி ராஜா, நீர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், நீர் ஜெயம் கொண்டவர். ஐயரே, உம்முடைய 7 கண்களும் என் மேல நோக்கமா இருக்குது என்பதை அறிவேன். ஐயரே, ஆமென் சொல்லாமா? என் ஏசு ராஜனே, நீர் சொல்லிவிட்டீர், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் என்பதை நான் அறிவேன். என் நாளை நான் அற்பமாய் எண்ணுவது இல்லை. கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? பேதுரு அந்த விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. சூழ்நிலையை பார்க்க வேண்டாம்,
உன்னை அழைத்தவரை பாருங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் எப்போ ராமுழுதும் கொஞ்சம் சில்லுன்னு ஆச்சுனாவே நாங்கள் படகு எடுத்துன்னு வலை எடுத்துன்னு கடலுக்கு போயிடுவோம். சீக்கிரமாய் பொழுது விடியறதுக்குள்ள நாங்கள் மீன்லாம் பிடிச்சி நாங்கள் கரை சேர்ந்துருவோம். ஆனால் இன்னைக்கு அற்பமான நாள் ஆண்டவர், எங்க நாள் அற்பமான நாள் ஆண்டவர். இரவெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டோம். அந்த வார்த்தையில் என்ன அடங்கியிருக்கு தெரியுமா? அங்கலாய்த்தோம். ஐயோ, இந்த முறை கிடைச்சிருந்தா மீன், இந்த முறை கிடைச்சிருந்தா மீன் சொல்லி இரவெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டோம், அங்கலாய்த்தோம். ஒன்றும் அகப்பட சொல்லுங்க. ஒரு மீன் கிடைச்சிருந்தனா கூட ஏதோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் இவ்வளோ உழைச்சேன், கஷ்டப்பட்டு என் பணமெல்லாம் விரயமாக வீணாக போச்சு, வட்டிக்கும் கடனை கொடுக்கறதுக்குமே போயிடுச்சு, ஒன்றும் என் கையில் அகப்படலை அப்படி நிற்கிறையா? கர்த்தர் சொல்றார், இனி உன் வாழ்க்கையில் அற்பமான அந்த ஆரம்பத்தை நீ அசட்டா பண்ணாம ஒவ்வொரு நாள் காலையிலையும் போய் நின்று உம்முடைய கண்கள் என்னை நோக்கி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், என்னை அழைத்தவரேன்னு சொல்லி அவரை நோக்கி பார்ப்பாயானால், நான் இப்போ சொல்றேன், பேதுரு சொல்றாரு, உண்மைதான் ஆண்டவரே, ஒன்றும் அகப்படலை ஆண்டவரே, அப்படி இருந்தும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். எவ்வளவு பெரிய விசுவாசம்! ஆமென் சொல்லாமா? எவ்வளவு எனக்கு தெரியும் ஆண்டவரே, என்ன இப்ப நான் போனேன்னா என்ன பைத்தியக்காரேன்னு சொல்லுவான். ஆமென் சொல்லுங்க. இப்ப பேதுரு மீன் பிடிக்கிறதுக்கு அவர் அலசன வலையை எடுத்து படகுல போட்டுக்கின்னு மீன் பிடிக்கிறதுக்கு இப்ப கடலுக்கு படகை தள்ளினார்னா கூட இருக்கிற மீனவெல்லாம் பார்த்து சிரிப்பான். அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மீனவெல்லாம் பார்த்து சிரிப்பான். பேதுரு படுறான்னு. ஆனால் பேதுரு இந்த நாள் அற்பமான நாள் என்று எண்ணவில்லை. காரணம், என்னை அழைத்தவர் என் ஜீவனுள்ள தேவன், என் கர்த்தர், என் மகிமையின் கர்த்தர், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், என்னை அழைத்தவர் தேவாதி தேவன் என்பதை அறிந்து உம்முடைய வார்த்தை பைபிளில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை எடுத்து சுதந்திரத்துக் கொள்ளுங்க. அந்த நாளில் எடுத்து உட்காந்து வேதத்தை வாசிங்க, வாக்குத்தத்தங்களை அப்படியே கேப்சர் பண்ணுங்க. இது எனக்கானது ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என் மேல மனமகிழ்ச்சியா இருக்குது ஆண்டவரே, என் கை தொழில என்னுடைய வேலையை நீங்க கூர்ந்து கவனிக்கிறீங்க ஏசப்பா, என்னை நீங்க உயர்த்துவீங்க, என்னை சம்பூர்ணம் அடைய செய்வீங்க. இந்த அற்பமான நாளை நான் ஒருபோதும் அசட்டை பண்ணுவது இல்லை என்பதை பேதுரு அறிந்திருந்தார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. எந்த வலையில ஒரு மீனும் அகப்படவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்தாரோ பேதுரு, அதே வலையில கிழிஞ்சி போகத்தக்கதா. என்ன அர்த்தம்? கொஞ்சம் வேகமா இழுத்தா கூட அந்த வலையே கிழிஞ்சி போயிடும்ன்ற அளவுக்கு தேவன் மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த கர்த்தர் தான் இன்னைக்கு உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமேனா? இதை கொடுத்துட்டு ஊழியத்துக்கு வடான்ட்டாரு. ஆமேனா? நீங்க இந்த இடத்துல இந்த உலக வாழ்க்கையில நீங்க சம்பூர்ணம் அடையாமல் எப்படி நீங்க தேவ ராஜ்யத்துக்கு திரும்புவீர்கள்? இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். இதை வாசித்து மறுபடியும் இங்க வரலாம். நீதிமொழிகள் புத்தகம் 20:21 வாசிங்களேன். நீதிமொழிகள் புத்தகம் 20வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 20:21 வாசி. ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. கவனி, குதிச்ச குதியிலேயே மண் எடுத்துடணும். அப்புறம் இன்னொரு பழமொழி என்ன சொல்லுவாங்க? மலடி இன்னைக்கே நீ பிள்ளை பெத்த அவனை. எப்படி நம்ம ஆட்களுக்கெல்லாம் என்னது? அந்த 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 பொறுமை இல்லை. பொறுமை தெய்வ குணம், அது கிறிஸ்துவின் குணம். இன்னைக்கு உன் காரியம் எல்லாம் அற்பமா ஸ்லோவா போகுதுன்னு உலகம் சொல்லும். ஆனா நீ பார்க்காத, ஆரம்பத்துல துரிதமா வந்துச்சுன்னா அது முடிவில் என்ன பெறாதான்? ஆசீர்வாதம் பெறாது. இதெல்லாம் வாழ்க்கையின் தத்துவங்கள், இதெல்லாம் ஃபார்முலா, நியமங்கள். அதனால என்னை அழைத்த கர்த்தர் என்னை பரிபூர்ணமாக நடத்த வல்லமை உடையவர் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இது நல்ல பேதுரு அறிந்திருந்தபடினால்தான் இன்னைக்கு என் நாள் அற்பமாக இருக்கலாம், ஆனால் என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமேனா? அதை சம்பூர்ணமடைய செய்கிற தேவனுடைய அறிந்தவராக உங்க வார்த்தையை நான் நம்பி போறேன். ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களை கையில் பிடிச்சிக்க. காலையில் எழுந்து வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவ்வளவு காலம் எனக்கு ஆசீர்வாதம் வராதுக்கு காரணம் என்ன? நான் அவசரப்பட்டது, அவசர புத்தி. இப்பயே வந்துடும், இப்பயே. ஆனால் கர்த்தரையே நோக்கிப்பார்.
உன்னை சம்பூர்ணமாய் நடத்தி உன்னை மகிமையாய் கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் வல்லமையோடு இருக்கிறார். அதனால இனிமே எந்த ஒரு ஆரம்பத்தையும் அசட்டை பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பிரமிக்கத்தக்க விதமாய் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆச்சரியப்படத்தக்க விதமாய் நம்மை உயர்த்தவர் வல்லமையுடையவர். இப்போ பேதுரு என்ன பண்ணார் பாருங்க, பிரமித்ததை பார்க்கலாம். திருப்பி கொள்ளுங்களேன். மறுபடியும் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரத்தில் 7 வாசிங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். கவுனிங்க, என்ன ஆச்சரியம்! பேதுருவின் படகு மாத்திரமல்ல, யோவான் யாக்கோபுடைய படகு, அவருடைய படகும் வந்து என்ன பண்ணுது, நிரம்பத்தக்கதான ஒரு மகிமையான சம்பூர்ணத்தை கர்த்தர் கொடுத்தார். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஏன்னா இது சாத்தியமே கிடையாது ஆண்டவரே. கவனிங்க, இதை சொல்லி முடிக்கிறேன். நான் பாவியான மனுஷன், நீங்க போயிடுங்க ஆண்டவர் சொல்றது காரணம் என்னன்னா, இது சூப்பர் நேச்சுரல், இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல பேதுரு சொல்றாரு, என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல இந்த டைமுக்கு இவ்வளவு மீன் எப்படி ஆண்டவரே? ஐயோ, நீர் தெய்வம், நீர் தேவன், என்னை விட்டு போயிடு ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆண்டவரே, அசுத்த உதடுகள் உள்ளவன்ற பயம் வந்துருச்சு. ஆனால் ஒரு பாவிகளை நேசிக்கத்தான் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? உன்னையும் என்னையும் நேசித்து நம்முடைய வீட்டுக்குள்ள ஒரு சம்பூர்ணத்தை கொடுத்து நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்மை தேடி வந்த கர்த்தரவர். அப்போ சொல்லும்போது ஆண்டு சொல்ல பாருங்களேன், அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனுடைய கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். பிரமிக்கத்தக்கதாய் நான் உண்டாக்கப்பட்டதே பிரமிப்பு தான். என் வாழ்க்கையும் பிரமிப்பதா இருக்கும். ஆமேனா? காரணம், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் இனி எந்த ஒரு காரியத்தையும் அற்பமா பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை திருமணம் எடுக்க போறீங்க? ஆமேனா? என்னை அழைத்தவருடைய கண்கள், அவருடைய 7 கண்கள் பரிபூர்ணமாய் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையை பிரமிப்பாய் என் தேவன் வைக்க வல்லமை உடையவர். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் ஒப்பு கொடுக்க